Hi all, welcome to Elfie Bucks. So first of all, thanks for this 39 subscribers. ஸோ நான் இதை பார்க்கவே இல்லை. அன்றைக்கி நான் லாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பே நான் வரவே இல்லை. திடீர்னு இன்றைக்கி ரேண்டமாக எடுத்து பார்க்கும்போது நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து 219 வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே 41, 36, 30 போகும்போது இது கைண்ட் ஆஃப் ஒரு நிறையா இல்லை, ஒரு 7x கிட்டே போயிருக்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். யா, ஸோ இன்றைக்கி வந்து என்னடா சண்டே வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எனக்கு தோணுச்சு இதை பார்க்கும்போது, ஓகே வீக்லி பிளான் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால்தான் ஐ எம் டூயிங் இட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் என்ன இந்த வீக் ஃபுல்லாக ஆன்டிசிபேட் பண்ணுறேன், மார்க்கெட்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே பேசலாம். அண்ட் மோஸ்ட்டாக நான் ட்ரேட் பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாளாகவே இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்க்கு மேலே நான் நிஃப்டியில் தான் ஃபுல்லாமே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவில் நிஃப்டி தான் என்னோடய மெயின். பேங்க் நிஃப்டி வந்து நான் பெருசாக பண்ணுறது இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபாரெக்ஸ் பார்க்கும்போது பெருசாக நான் கரன்சி பேர் எதுவுமே மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன். அப்படியே பண்ணாலும் EURUSD தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அண்ட் கமாடிட்டியில் ஆப்வியஸாக XUSD கோல்டு அதில் ட்ரேட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் நிஃப்டி பற்றி தான் ஃபுல்லாமே சொல்ல போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும், நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இதில் தான். இது தவிர வேறு ஏதாச்சும் ஒரு பேர்ஸ் ஆர் இதுலேயே வந்து நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ஆர் கோல்டு அதிலலாம் உங்களுக்கு ஏதாச்சும் வீக்லி பிளான்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதுலேயும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் என்ன அப்படின்றது மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பிளான் பண்ண மாதிரி தான் இந்த செல்சி லிக்விடிட்டி இப்போ மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. இது தூக்கிடலாம், இங்கே இருக்கவனையும் தூக்கிடலாம், இந்த செல்சி லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. ஸோ இப்போ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்த மார்க்கெட் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை, ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்லேயும் இல்லை, சப்ளையும் எடுத்துகிட்டு வரல, மாதிரி நடுத்தரத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து மேலே போகுமா, லாங்க்கு புஷ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இட்ஸ் ரீசன் வந்து இது ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்ஸ்லேயும் இல்லை, ஆர்எல்ஸ் ஒரு டிமாண்டாக இருக்கும்னா அங்கே டிமாண்டும் இல்லை. இது ஃபுல்லாமே வாய்டு, ஒரு மாதிரி நோ கேப் கேண்டில்ஸ் போட்டால் தெரியும். இதுலேயும் ஒரு கேண்டில் வரும், ஓகேவா, கேப் அப்பில் ஆனது. ஸோ இந்த கேப்லேருந்து மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்டால் இல்லை. இந்தியன் மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரு FVGயிலிருந்தோ ஆர்எல்ஸ் வந்து ஒரு வாய்டாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோ பெருசாக சப்போர்ட் எடுத்து போகாது. ஸோ இது வந்து ஃபாரெக்ஸில் நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் நான் பார்த்த அளவுக்கு என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் FVGயிலிருந்து ரியாக்ட் ஆகுற மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் கிடையாது. அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா அகெயின் அது மார்க்கெட் கீழே வந்து எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஸோ என்னோட ஒரு 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் நான் அனலைஸ் பண்ணது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து லாங் புஷ் பண்ணுமான்னு கேட்டால் இட்ஸ் டவுட். ஸோ ப்ராப்பரான டிமாண்ட் எதுவுமே இல்லை. இப்படி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே வரைக்கும் கீழே புஷ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே சொல்லியிருந்தோம், இது ஒரு பிஓஎஸ்ஸாக நம்மளுக்கு கன்சிடர் ஆகிடும். அதே இது ஒரு பிஓஎஸ்ஸாக கன்சிடர் ஆகும்போது மார்க்கெட் அகெயின் இது கீழே அடுத்த பிஓஎஸ் வைக்கும் போது என்ன பண்ணோம், மேலே போய் ஒரு ஓபியோ ஒரு சப்ளையோ டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அகெயின் கீழே வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து வைக்கலாம், ஒரு ஸ்விங் லோ வந்து கிரியேட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும், கரெக்ட் இல்லையா? ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங், மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இது இப்படியே மேலே போகுதுன்னு டிசைட் பண்ணுதுன்னா மேலே போயிட்டு இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் வாட் ஐம் ஆன்டிசிபேட்டிங். பட் திஸ் வீக் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே வந்து தான் ஆகணும். அப்படின்றப்போ மேலே போய் ஆப்வியஸாக ஒரு சப்ளையை மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ அங்கே என்ன சப்ளை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு பை சைட் லிக்விடிட்டி செட்டிங்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் மார்க்கெட் இங்கே நிற்குது. இங்கே 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது திஸ் வில் பி த பெஸ்ட். இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு சப்ளை, வாட் எவர் மேபி இங்கே இருக்குது 4 ஹவர்ஸில். ஸோ இந்த 4 ஹவர்ஸ்
மார்க்கெட் இங்கே மேலே போயிட்டு இங்கே ஒரு கீ லெவல் அண்ட் அங்கே இருக்க லிக்விடிட்டி ஹண்ட் இந்த பை சைட் லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் அடுத்து ஒரு பிஓஎஸ் வந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேலே பிரேக் ஆகி கீழே வந்து போயிட்டுருது, கீழே வந்து அகெயின் மேலே லாங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வீக் அது நடக்குமான்னு கேட்டால் நோ. ஆல்ரெடி மார்க்கெட்டில் மணி டம்பிங்கே இல்லை. அப்படியே மணி டம்பிங் நடந்தாலும் அந்தளவுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் இல்லை. அது எஃப்ஐஐஸ் மணியாகவே இல்லை. மணி டம்பிங் எல்லாமே ரீட்டெயிலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து லாங் போகும் அப்படின்றது இந்த வீக் என்னோட ஒரு வியூவில் இது இல்லை. அண்ட் உங்களோட அனாலிசிஸும் சேர்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் மை ஆன்டிசிபேஷன். டேக் திஸ் இஸ் ஃபார் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு. ஓகேவா? ஸோ 4 ஹவர்ஸில் திஸ் இஸ் மை பிளான். ஸோ வென் வி கம் டு 1 hour பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ பை சைட் லிக்விடிட்டியை எடுத்துட்டு ஆப்வியஸாக நம்ம எப்போவுமே வந்து கீ லெவல்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவோம், கரெக்ட் இல்லையா? லிக்விடிட்டி எடுத்துட்டு ஸோ இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணி ஒரு கீ லெவலுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வரலாம். திஸ் இஸ் 1 hour பிளான். ஸோ எப்போயுமே நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவில் வாட் எவர் மேபி த மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் ரிஃபைன் பண்ணி வரும், கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு 1 hourலேருந்து 15 minutes எனக்கு வந்து 1 hour to 15 minutes வந்து போதுமானதாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, மேலே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு பிளாக், ஒரு இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே இருக்கிற கீ லெவல்ஸ் ஏதாச்சும் ஒரு கீ லெவலில் போய் எடுத்துட்டு இந்த சப்ளையாக இருந்தாலும் சரி இந்த சப்ளைவாக இருந்தாலும் சரி எந்த சப்ளைக்கு போனாலும் ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஷார்ட் ஆகலாம். இதுக்கு பிஃபோராக வந்து நம்ம ஒரு மேலே இன்னொரு சப்ளை சொல்லியிருப்போம், இன்டியூஸ்மெண்ட் சப்ளை. நான் காமிக்கிறேன் 4 ஹவர்ஸில். இந்த மே மந்தோட செல்சி லிக்விடிட்டி வந்து நம்ம இங்கே ப்ரெசண்ட்டாக இருந்த டைமில் இங்கே இருக்கிற மேலே இந்த 4 ஹவர்ஸில் இந்த 2 சப்ளை சொல்லியிருப்போம். பட் இப்போ வந்து அந்த சப்ளை அது வரைக்கும் மேலே மார்க்கெட் போயிட்டு திருப்பி செல் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு. ஏன்னா இங்கே அவன் பிஓஎஸ் வச்சு அடுத்த ஸ்ட்ரக்சரே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த இப்போ நான் இந்த போட்டிருக்கேன்ல க்ரீன் கலரில் இருக்கிற 2 சப்ளை 15 minutesல இங்கேருந்து ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அண்ட் இங்கே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டி எல்லாமே ஹண்ட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட பிளான் நிஃப்டியை பொறுத்த அளவில் இந்த வீக்குக்கு. இதில் உங்களோட அனாலிசிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிளான்ஸில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படியோ பேஸாக டெய்லி ட்ரேடோட செட்டப் அண்ட் நெக்ஸ்ட் டே பிளான் என்னன்றதை வந்து நான் வீடியோ போட தான் செய்வேன். அதில் வந்து ஐ வில் அப்டேட் பிளான் இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா. ஸோ அண்டு பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இட்ஸ் நாட் லைக் நிஃப்டி ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டியை வந்து வீக்லி எக்ஸ்பைரி தூக்கி மந்த்லி எக்ஸ்பைரியாக போடும்போதே அங்கே பெருசாக வால்யூம் எதுவுமே இல்லை. நிஃப்டியை விட பயங்கர வர்ஸ்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டுருக்கு. பட் லக்கிலி பேங்க் நிஃப்டி வந்து என்னென்னா ஒரு நல்ல டிமாண்டில் தான் இப்போ நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் அது அடுத்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒன்று இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும், ஆர்எல்ஸ் அகெயின் திருப்பி இங்கே சப்ளை போயிட்டு கீழே வந்து பிரேக் பண்ணி அடுத்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. திஸ் இஸ் ஹவு பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு இருக்குது. பட் இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பேங்க் நிஃப்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் கூட கேளுங்க. ஐ வில் டூ நெக்ஸ்ட் வீக் ஆர்எல்ஸ் இந்த நம்ம ட்ரேட் பிளான்ஸ்லாம் போடுவோம்ல அதில் கூட பேங்க் நிஃப்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தால் கோல்டு. வேர் இஸ் கோல்டு? ஆக்சுவலி இது நான் ட்ரேட் பார்க்குற லேப்டாப்பும் இல்லை, அந்த ஐடியுமே இல்லை. நான் ஊருக்கு வந்துட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இன்னும் நான் போகலை சென்னைக்கு. ஸோ அங்கே போனால் தான் என்னோடய பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ண முடியும். அதால் இங்கே நான் இந்த மெயில் ஐடியில் எதுவுமே செட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ கோல்டு நம்ம போய் ஒன் டே பார்த்தோம்னாலும் அங்கே எந்த மூவுமே இல்லை. கோல்டு ஸ்டக்கிங். இங்கேயுமே வந்து நியர்லி ஒரு மேலே ஆரம்பிச்சது தான். இங்கேயுமே மேலேருந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் கோல்டுமே சுற்றிட்டு இருக்கு. சைட்வேஸ் தான். ஸோ கோல்டுமே நான் ட்ரேட் எடுக்கல. நான் எக்ஸ்னீஸில் போட்ட டாலர்ஸ் அப்படியே இன்னுமே இருக்கு. நான் அதை வித்ட்ராவும் பண்ணல. அதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அண்ட் இதுவுமே நான் ட்ரேட் பண்ணல. இதுவுமே எப்போ மூவ் ஆகும்னு தெரில. ஃபண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக நம்ம பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஃபுல்லாமே கோல்டு சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி சைட்வேஸ் தான். பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் தான். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த கரன்சி பேர்ஸ். அது நான் செக் பண்ணல இப்போ வரைக்கும். மேபி நீங்கள் எனக்கு இதில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாரெக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா லெட் மீ செக் அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பட் ஆனால் நான் வந்து என்கியூ பார்த்தேன். mini or anything is fine. பட் நான் என்கியூ பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் குட். ஒரு மாதிரி ஒரு ரேலியில தான் வந்து மார்க்கெட் வந்து என்கியூவில் போயிட்டுருக்கு. பட் நம்ம பார்த்துருப்போம் கோல்டு எப்படி போயிட்டுருக்கு, நிஃப்டி ஃபர்ஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அப்போது கீழே தான் வந்துட்டுருக்கு. ஒழுங்காக வருவானான்னு கேட்டால் அதுவும் ஒழுங்காக வர்றதில்ல. பேங்க் நிஃப்டியும் ஒரு மாதிரியா அரைச்சிட்டே தான் இருக்கிறான். ஸோ லெட்ஸ் சி எப்போ இந்த டேரிஃப் எல்லாமே இதுலேருந்து வெளியே வரோமோ அப்போ தான் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஐம் நாட் ஷுர் எவ்வளோ நாள் அவங்க இப்படியே விடுவாங்க அப்படின்றது தெரியல. நான் ஒரு 2021 நான் ட்ரேட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். பட் ஐ நவர் சீன் இந்த மாதிரி நான் மார்க்கெட் வந்து பார்த்ததே இல்லை. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கோல்டாக இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி ஒரு டம்பிங்காக நான் மார்க்கெட்டை வந்து பார்த்ததே கிடையாது. பட் ஐம் நாட் ஷுர், மேபி நீங்கள் ஏதாவது என்னை விட அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் இப்படி பார்த்தது இல்லை. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் மார்க்கெட் வந்து எப்போ மூவ் ஆகும் அப்படின்றது. லைக் நம்மளுக்கு ஒரு வரும்ல ட்ரேடிங்லேயே சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பட் இப்போ தான் ஒரு இந்த ஏப்ரல் மார்ச் அந்த டைம்லலாம் மாதிரி பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ண போகிறோம், சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ட்ரேட் எதுவுமே மூவ் ஆகலை. ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் பிளான். இந்த ட்ரேடை வச்சு நான் என்னோடய லைஃப்லேயும் சரி, என்னோடய கெரியர்லேயும் சரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் மெயினாக பார்க்குற நிஃப்டியும் நான் மெயினாக பார்க்குற கோல்டு 2 பேருமே மூவ் ஆகலை. அவன் பட்டு அப்படியே இஷ்டத்துக்கு நின்றுட்டே இருக்கான், இஷ்டத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. பட் நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக பார்த்து ட்ரேட் எடுக்கிற பர்சன். லைக் லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சா, அங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சா, சப்ளைல நிற்குதா, டிமாண்டில் நிற்குதா, அந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணும்போது இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக தான் ட்ரேட் கிடைக்கும். ஒரு வீக்லி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஹார்ட்லி 3 ட்ரேட்ஸ், மேக்ஸிமம் 4 ட்ரேட்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். டெய்லி கிடைக்கணும் அப்படின்னா, பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி வச்சு என்கியூவில் எனக்கு மோஸ்ட்டாக டெய்லி ட்ரேட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஹார்ட் டு அக்செப்ட் எனக்குலாம். ஏன்னா நான் ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் வரும்போது தான் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, அது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்னா just leave your comment. I will see. ஸோ யா, உங்களோட பிளான்ஸையும் நான் சொன்ன பிளான்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி க்ரீன் வீக். யா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.